ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உலகம் சுற்றி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல்லில் இருக்கிற அசோக் லைலாண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு கேப் டிரைவர். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அடுத்து ஏதாவது ஒரு பஸ்ஸு, அந்த மாதிரி பெரிய பஸ் ஏதாவது ஓட்டலான்னு ஆசைப்பட்றேன். அசோக் லைலாண்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக சொல்லித்தராங்க. ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அசோக் லைலாண்ட் வந்தாச்சு. வந்து என்ட்ரி போட்டு பக்கத்துலேயே ஒரு டிரைவர் தங்குறதுக்காண்டி ரூம்ஸில் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ 8:30க்கு எனக்கு வர சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட். 8:30க்கு உள்ளே போய் என்ட்ரி போட்டு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் போட்டு நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 1 hour பஸ்ஸோட தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தரான்னு இருக்காங்க. ஸோ எனக்கும் தெரியல, இப்போ தான் ஃப்ரெஷர் வந்திருக்கேன். உள்ளே போய் எப்படிலாம் டிரைவிங் சொல்லித்தராங்க. இன்கேஸ் நீங்கள் அதாவது இப்போ நார்மலாக ஒரு டிரைவிங் கிளாஸ் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் காரோ இல்லை பஸ்ஸோ டிரைவிங் சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை கம்ப்ளீட்டாக, அதாவது 100% பஸ் டிரைவராக ஆக்கி வெளியே அனுப்புகிறாங்களான்னு தெரியல. இப்போ போயிட்டு நான் உள்ள ஒரு 1 week, அதாவது 5 நாள் கோர்ஸ் வந்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கார் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன வண்டியில் ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் டச் இருக்குது. ஸோ கொஞ்சம் டச் வச்சா போதும். ஸோ இதில் எனக்கு ஓரளவு அனலைஸ் பண்ணிடுவேன் எவ்வளோ நேரம் இதாகுதுன்னு. ஸோ நான் போயிட்டு எப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ கிளாஸோட ஃபஸ்ட் டே, அசோக் லைலாண்ட் ட்ரைனிங்கோட ஃபஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், நான் எதுக்காக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன சின்ன வண்டி, காரு, பிக்கப்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேனு அந்த மாதிரி வண்டியில் ஓட்டுவேன். ஸோ எனக்கு வந்து பெரிய வண்டி ஓட்டுவேன். லாரி வீடியோஸை கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா டச் வைக்கணுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு அண்ட் லாரி நிறைய ட்ரக்ஸுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வண்டி கணக்கு நின்றுருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது எல்லாமே டிரைவிங் கற்றுக்கிறதுக்கான வண்டிக்கு தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா BS6 ட்ரக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட் நாளே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு வண்டி ஓரளவு தெரியுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்ட விட்டாங்க. ஆக்சுவலாக அதை 2-3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாக பிரிக்கிறாங்க, 5 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாக பிரிக்கிறாங்க, 1 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது என்ன மீனிங்னா, 1 மாதத்துக்கு வந்து சுத்தமாக நமக்கு வண்டியே டச் இல்லை, வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட தெரியாதுன்றவங்களுக்கு 1 மாதம் ட்ரிப்பு. அண்ட் தென் வண்டி ஓட்டுவேன் ஆனால் கொஞ்சம் டச் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு 10 நாள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், ஸோ டச் விட்டு போச்சு, ஸோ கொஞ்சம் டச் மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5 நாள் ட்ரிப்பு. ஓகேவா? அது அந்த கேப்பை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம், அது உங்களோட திறமை. ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரைனிங் போயிடுச்சு. இப்போ செகண்ட் நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக 5 நாள் கோர்ஸ் எடுத்தேன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. ஸோ 5 நாள் கோர்ஸ்னால் டேரெக்டாக வண்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஒரு 5-6 டாஸ்க் இருக்குது. யூ பெண்டு, அப்புறம் நிறைய இருக்குது, எஸ் பெண்டு, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் பார்த்திங்கன்னா டயரில் ஜிக்ஸாக் ஆர்டரில் வண்டி ஓட்டணும். ஓகேவா? கரெக்டாக ஒரு பஸ் போகிற அளவு தான் கேப் இருக்கும் அந்த ஒரு டயருக்கு இன்னொரு டயருக்கு இடையில. அதுக்குள்ளே ஜிக்ஸாக்காக உள்ளே போய் வெளியே வரணும். ஸோ இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது கை வரலன்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக கை வந்துடும். அதுக்காக அந்த ட்ரெயின், ஏன்னா நம்ம சடனாக அப்படி இந்த டேர்ன் எடுத்தோடனே அடுத்து டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே பவர் ஸ்டேரிங் தான். ஸோ டக்குன்னு மாறுறனால அவங்க எவ்வளோ தான் நம்ம டச் இல்லைனாலும் வந்துடும். ஸோ நம்ம கூட வந்த ஒரு தம்பி, ஸோ ஒருக்குள்ள பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டச் இருக்குது. அண்ட் தென் முன்னாடி எதுக்கு நடந்து போகிறாங்கன்னா, ஒரு டயரை கட் பண்ணி நம்ம பஸ் முன்னாடி போட்டுருவாங்க. ஸோ நம்ம 2 வீல் இருக்கும், அந்த 2 வீலை வச்சு கரெக்டாக ஃப்ரண்ட் இருக்கிற லெஃப்ட் சைடு வீல் வந்து அந்த சின்ன பிட்டாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க டயரில், அதில் ஏற்றி இறக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு டயர் எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஒரு கால்குலேட் பண்ணுங்கிற ஒரு மைண்டு வருங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அதில் நம்ம டயரை வச்சு கரெக்டாக மேலே ஏற்றி இறக்கணும். ஸோ ஆரம்பத்தில் எனக்கு ஒரு 1/2 hour வரல, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துருச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஆர்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் 3 பேர் தான். நாங்கள் 3 பேருக்கு இந்த ஒரு பஸ்ஸு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம். டைமிங் சொல்லிடுறேன். அதாவது 5 நாள் கோர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். ஓகேவா? அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, 5000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 5 நாளைக்கு 5 கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 5 நாள் வந்து சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. அசோக் லைலாண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னு சொல்லி தந்துடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா, முன்னாடி வண்டி டச் இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு டச் விட்டு போச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை காரு அந்த சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு பெரிய வெஹிக்கிள் டச் வேணும்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் 5 நாள் கோர்ஸ் 10 நாள் கோர்ஸ்ன்னு இருக்குது. 5 நாள் சொல்லிட்டேன். 10 நாள் கோர்ஸ் எப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா. ஸோ 10 நாளைக்கு வந்து 10,000 ரூபா. சரிங்களா? 10,000 ரூபா பே பண்ணிங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிளாஸு
ட்ரெயினர் ஃபுல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட் டிரைவர் இருந்தாலும் அங்கே போயிட்டு ஒரு டைம் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன தப்பு இது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் என்னென்ன பண்ணக்கூடாது டீட்டெயில் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் நான் இந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 month கோர்ஸ். 1 month கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கே தெரியாது, டிரைவிங்கிறது நம்ம ஸ்டேரிங்கை தொட்டு கூட பார்த்துல நினைக்கிறவங்களுக்கு 1 month கோர்ஸ். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 11,000 பே பண்ணணும். அந்த 11,000 பே பண்ணால் அதில் என்னென்ன பெனிஃபிட் வரும்னா, ஒரு மாதம் உங்களுக்கு பேசிக்லேருந்து டிரைவிங்லேருந்து எல்லாமே பக்கவாக சொல்லி தந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு 1/2 hour ட்ரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஒருத்தவங்க ஓட்டுறப்ப இன்னொருத்தவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் அதிலே கொஞ்சம் ஒரு டிரைவிங் வந்துடும். ஸோ 30 நாள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சொல்லி தருவாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அவுட்டிங், அதாவது வில்லேஜ் ரோடுன்னு சொல்லி ஒரு சிங்கிள் ரோட்டில் அவுட்டிங் வெளியே கூப்பிட்டு போவாங்க. ஓகேவா, ஸோ அதில் கொஞ்சம் நாள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொல்லிமலை ஹில்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமக்கலுக்கு மேலே இருக்க கொல்லி ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 6 பெண்டு ட்ரைவ் பண்ண தருவாங்க. அதில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த 5 நாளுக்கு கிடையாதுன்னா 5 நாள் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு கிடையாது. அதாவது 10 நாள் கோர்ஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் கொல்லிமலை ஹில்ஸு ஒரு டைம் கூப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ இருக்குது, நல்லா நீட்டாகவே கற்றுக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் வர்றவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லரு, அது பார்த்துக்கிட்டது உங்களுக்கு தெரியும். டெய்லர் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் டெய்லர் கோர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி டெய்லர் கோர்ஸ் வர்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு இருப்பாங்க. யூரோப்புக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பஸ் எல்லாம் ஒரு தெரியும். ஆனால் டெய்லர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா, நார்மல் வண்டி கேட்டில் அது கஷ்டம். ஸோ அதனால் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. டெய்லருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,500. ஓகேவா, அதுவும் சேம் ஒரு நாளைக்கு 1 hour 1.5 hour சம்திங் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்களாக ரிவர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களாக ரிவர்ஸ் எடுக்க மற்றவங்க எடுக்கிறக்க பார்த்தா உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். அது 3 நாள் கோர்ஸ் இருக்குது, 5 நாள் கோர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி டெய்லர் வர ஃபுல்லாகவே கேரளாவில் இருந்தால் நிறைய பேர் வராங்க. எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் யூரோப் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன், ஸோ நான் யூரோப் ஜாபுக்கு போனால் அதனால் டெய்லர் ட்ரைனிங் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லர் தான் அதிகமாக வராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அசோக் முன்னாடியே பாருங்கள் எத்தனை டெய்லர் நிற்கிதுன்னு. அதாவது இவங்க எல்லாமே ஒரு லைசன்ஸ் அங்கே போட்டவங்களாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ரெனியூவல் பண்ண வந்திருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஃபயர் கோர்ஸ் இருக்குது, ஃபயர் அண்ட் நேஷனல் கோர்ஸ் இருக்குது, ஹசார்டன் கோர்ஸ் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபயர் அண்ட் அசஸ்மெண்ட் முடிச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கு 3 நாள் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்கள டேரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிளாஸு ஃபயர் அண்டர்ஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க. 3 நாள் முடிச்சப்போ சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி டெய்லி வரவங்களும் இருக்காங்க, இல்லை ரூம் எடுத்து வந்து தங்கி ஃபயர் அண்டர்ஸ்மெண்ட், ஹசார்டு, அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. எல்லாமே பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா நாமக்கல் இருக்க லோக்கலில் சின்ன சின்ன ஓனர்ஸ் எல்லாமே லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், கம்பெனி டிரைவர்ஸ் எல்லாம் வேலைக்கும் கேட்டு வருவாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு விருப்பம்னா போய்க்கிடலாம். அது அங்கே போனதுக்கப்புறம் அவங்க சேலரி டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். ஸோ நிறைய பேர் 2-3 ஓனர்ஸ் வந்துருந்தாங்க ஜாபுக்கு. லாரிக்கு லோடு லாரிக்கு கேட்டிருந்தாங்க. சில பேர் கம்பெனிக்குள்ளே ஸ்டாஃபுக்கு பஸ் போய் ஆளை ஏற்றிட்டு வர்றதுக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வசதி இங்கே இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் எப்படிங்க தெரியல, நான் போகலை, அதனால் எனக்கு தெரியல. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு சொல்லி வச்சு மதியம் ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு பக்காவாக இருக்கும். ஹோட்டல் சாப்பாடு தான், அன்னபூர்ணா ஹோட்டல் சாப்பாடு நீட்டாக இருக்கும். சாப்பாடு அந்த குறை கிடையாது. மற்றபடி நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோக் லேண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கும். ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் தனியாக தான் ரூம் வேணும்னா ஒரு ரூமுக்கு அதில் 2 பெட் இருக்கும், அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா 500. இப்போ நான் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு 300 600 எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 600, 2 பெட்டு, அட்டாச் பாத்ரூம், ஃபேனோட நீட் வந்துடும். எனக்கு அவ்வளோ இல்லை, நான் 1 month கோர்ஸ் வரேன்னு நீங்கள் மேலே எடுத்துக்கலாம். 1 monthக்கே மொத்தமே பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் இவ்வளோ தான் வரும். அது பே பண்ணிட்டு, ஆனால் அதில் 5-6 பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் 8 போடணும். இந்த 8 அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி ரிவர்ஸும் அதே 8லேயே வரணும். ஸோ ரொம்பவே, அதாவது வந்து நீங்கள் எந்தெந்த ரூட்டெல்லாம் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறோம் அந்த எல்லா ரூட்லேயும் உங்களுக்கு ட்ரைனிங் பக்காவாக தந்துடுவாங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் பண்ணுற தப்பு கரெக்ஷன் எல்லாத்தையும் சொல்லி கரெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட லாஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக உள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது, நான் சொல்லிடுறேன். உள்ளே போகிறப்ப கேட்டில் ஃபோன் கொடுத்து தான் போகணும், ஃபோன் அலௌடு கிடையாது. நான் பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்தேன். அண்ட் ஒன்று திங் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா லோயர், அதாவது ட்ராக் ஃபேண்ட்டு லோயர் ஃபேண்ட்டில் போடக்கூடாது. ஏதாவது ஒரு நார்மலான ஃபேண்ட்டு, ஜீன்ஸ் போட்டுக்கலாம், மற்றபடி நார்மலான ஃபேண்ட்டை தான் போடணும். டிஷர்ட்னு பார்த்திங்கன்னா காலர் வச்ச டிஷர்ட் போடலாம். காலர்லாம் ரவுண்ட் நெக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க, கேட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க, பக்காவாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் பட்டன் போடணும், அது அந்த லெவலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது பெரியவங்கனாலும் சரி, சின்னவங்கனாலும் சரி, யாருனாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே 1 நாள் கோர்ஸ் 2 நாள் கோர்ஸ்லாம் நிறைய வருவாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த ஹஜார் கோர்ஸ், ஃபயர் அண்ட் அசஸ்மெண்ட் கோர்ஸ், அந்த மாதிரி
அண்ட் தென் சொல்கிறது ஃபுல்லாக சொல்லிடுச்சு. லாஸ்ட் டே வந்துருச்சு எனக்கு. லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தந்துருவாங்க. நீங்கள் 5 நாள் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதாவது வந்து நீங்கள் 5 நாளில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டி காமிச்சு நல்லா ஓகேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு 5 நாள் கோர்ஸ்னு போட்டு உங்களுக்கு அசோக் லேலாண்ட் கோர்ஸ் அஃபீஷியலாக தந்துருவாங்க. 10 நாள் கோர்ஸ்னால் 10 நாள், 1 மந்த் கோர்ஸ். அந்த சர்டிஃபிகேட் எதுக்காக யூசேஜ், அதில் அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷீட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களோட அமௌண்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு இது போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜுக்காக, அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், நீங்கள் எவ்வளோ மைலேஜ் எடுக்கிறீங்கன்றதை அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் எதாவது சேர்ந்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் இந்த மாதிரி நான் மைலேஜ் டெஸ்ட்டு ப்ளஸ் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிருக்கேன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இன்ட்ரிக்கு எடுத்துக்கிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா BS6க்கான கிளாஸும் இருப்பாங்க, அந்த வண்டியும் தருவாங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் அடுத்த வீடியோ கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.